Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டர்ட் 9th சயின்ஸ் பேஜ் நம்பர் 42ல இருக்கிற யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் லெசனில் இருக்கிற ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். என்ன கொஸ்டின் பார்த்துடலாம். The current flowing through a lamp is 0.2 ampere. அதாவது ஒரு லேம்பில், அதாவது ஒரு லைட்டுக்குள்ளே எவ்வளோ, ஒரு பல்புக்குள்ளே எவ்வளோ கரண்ட்டு போகுதுன்னா 0.2 ஆம்பியர். இஃப் த லேம்ப் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் ஃபார் 1 hour, அது எவ்வளோ நேரம் அது ஆன் ஆகிருக்கான்? 1 hour. வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் தட் பாசஸ் த்ரூ த லேம்ப்? ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறது கரண்ட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நேராக சொல்யூஷன் போயிடலாம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எழுதுறது கிவன் டேர்ம். ஸோ ஆஸ் வி ஆல் நோ, கிவன்னா கொடுத்துருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதணும். இதில் கொடுத்துருக்கிறது 0.2 ஏங்கிறது ஆம்பியர், அது வந்து டேர்ம் வந்து கரண்ட். ஸோ கரண்ட் I is equal to 0.2 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு இஃப் த லேம்ப் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் ஃபார் 1 hour, டைம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். டைம் T is equal to 1 hour. What is the total electric charge? So electric charge நமக்கு தெரியும், it is represent the letter Q. So Q தான் நமக்கு என்னது அப்படின்னா கொஸ்டின் மார்க். எப்போவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரண்ட்டு, சார்ஜ், டைம்னா அதோட யூனிட் வந்து, அதாவது கூலும் பெர் செகண்ட் தான் இருக்கணும். இது வந்து ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹவரை வந்து நம்ம எதாவது மாற்றணும் அப்படின்னா செகண்ட்ஸாக மாற்றணும். ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னா 3600 செகண்ட்ஸ். அதாவது 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். கரெக்டாக? 60 மினிட், 1 மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். ஸோ 60 into 60 will be getting 3600. அதான் இதில் போட்டிருக்கேன். 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னா 3600 செகண்ட்ஸ். எப்போவுமே இதில் சார்ஜில் வந்து கூலும் பெர் செகண்ட்ஸ் தான் இருக்கணுமே தவிர ஹவர் இருக்கக்கூடாது. ஸோ ஹவரில் கொடுத்துருக்கிறதுனால அதை நம்ம எதாவது மாற்றிக்கணும், செகண்ட்ஸு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணணும். கிளியரா? ஸோ இதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட் யூனிட், அப்படி யூனிட்டுங்கிறப்ப அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு கியூ கியூ கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா பாருங்கள், கொடுத்துருக்குற டேர்ம் பாருங்கள், QIT. இந்த மூணுக்குள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜோட ஃபார்முலா நமக்கு தெரியும், கரண்ட்டு. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஃபார்முலா I which is equal to Q/T. இதில் நமக்கு தேவையானது Q. ஸோ ஃபார்முலா அப்படியே மாடிஃபை பண்ணுங்கள். Q is equal to I into T. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணும். இது வேணும்னா இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐயோட வேல்யூ எவ்வளோ? 0.2 ஆம்பியர் இன்ட்டு இதை நம்ம என்ன தான் மாற்றிட்டோம்? 3600 செகண்ட்ஸாக மாற்றிட்டோம். ஸோ வி கேன் சப்ஸ்டிடியூட் 3600. ஸோ இதோட யூனிட் வந்து ஆம்பியர், இதோட இது வந்து செகண்ட்ஸ்னா டோட்டலாக நமக்கு இது வந்து கூலும். சார்ஜோட யூனிட் வந்து என்னது? கூலும். ஸோ இப்போ பாருங்கள் 0.2 into 36. ஸோ நம்ம என்ன பண்ணுறேன்? 36 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 6 2s are 12, பேலன்ஸ் 1, 6 3 2s are 6 + 1 7. ஸோ 72ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி எவ்வளோ ஜீரோஸ் இங்கே இருக்குது? 2 0 இருக்குது. இதில் ஒரு டிஜிட் பாயிண்ட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கிறோமா? ஸோ அப்போ இங்கே நம்ம பாயிண்ட் வைப்போம். ஸோ ஆன்சர் இஸ் 20 கூலும். ஸோ த எலக்ட்ரிக் சார்ஜ் Q is equal to 720 கூலும். தட்ஸ் ஆல். ஒரே ஃபார்முலா தான். I is equal to Q/T. கொடுத்துருக்கிற வேல்யூ பாருங்கள், அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், will get the answer. Clear children? Thank you.